கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். 7ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்து தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்கினார். இந்த மாதத்திலும் கர்த்தர் அவ்விதமாகவே உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை நிறைவாய் வழி நடத்துவாராக. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அதை அடிப்படையாய் வைத்து ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய பிற்பகுதி, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கென்று நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே, நம்முடைய நினைவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நமக்கென்று அவர் நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு நாம் சில காரியங்களை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்ன நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமோ அதை கர்த்தர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்திலே. அப்படிப்பட்டதான தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? அவருடைய சம்பூர்ணமான காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதான காரியமாக இருக்கிறது. நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான சம்பூர்ணத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு நன்மைகளை இந்த மாதத்திலே கொடுத்து நம்மை வழி நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் சில காரியங்களை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தான் நாம் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுக்க வேண்டுமென்றால், தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைகளை, தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாம் சரியாய் நாம் கை கொள்ள வேண்டும். அவைகளை நாம் கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை செய்யவில்லை, இந்த நன்மைகளை என் வாழ்க்கையிலே கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் ஆண்டவரை நாம் சில நேரங்களிலே நாம் முறுமுறுக்கிறதையோ அல்லது நாம் கேள்விகளை கேட்பதையோ நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கும் பொழுது அதை நாம் கவனமாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டதான நன்மைகளை, எவைகளிலெல்லாம் அந்த நன்மைகளை கொடுக்கிறார் என்றால், உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும்
உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பூர்ண நன்மை, பரிபூர்ண நன்மை, இவைகளை தான் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். குறைவானவைகளை அல்ல, அந்த நேரத்திற்கு தகுந்த சின்ன சின்ன காரியங்களை அல்ல, அவர் பரிபூர்ணமாய் கொடுக்கிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிதான் ஆண்டவர் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுடைய கைகளின் பிரயாசங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை, அல்லது உங்கள் கர்ப்பத்தின் கனியிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை எவைகளாக இருந்தாலும், உங்கள் நிலத்தின் கனியாக இருக்கலாம், உங்களுடைய பிரயாசங்களாக இருக்கலாம், இவற்றிலெல்லாம் நீங்கள் எப்படிப்பட்டதான நன்மையை எதிர்பார்க்கிறீர்களோ கர்த்தர் அவைகளை சம்பூர்ணமாய் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். அந்த தேவன் கொடுக்கிற கட்டளைகளை மாத்திரம் நாம் கை கொண்டு நடப்போம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடப்போம். கர்த்தர் அவர் கொடுக்கிற நன்மைகளை சம்பூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். நிறைவாய் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் எங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீ சொல்லியிருக்கிறீரப்பா. உடைய பிள்ளைகள் எந்த விதமான நன்மைகளை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ அவைகளை அப்பா நீர் இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு கொடுப்பீராக. உடைய கட்டளைகளையும் உடைய கற்பனைகளையும் கை கொண்டு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நன்மைகளினால் நிரப்புவாராக. ஆமேன்.